Hi sisters and brothers, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் மே மந்தில் வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, அதில் அப்பாயின்மெண்ட்ஸு, அப்புறம் டிஃபென்ஸு, பேங்க் ரிலேட்டடு, மிஸ்சிலேனியஸு கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மந்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, டிஆர்பி, இதில் எல்லாமே பேங்க்கு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கு எல்லாமே கூட கரண்ட் அஃபேர்ஸ் வருது இல்லையா, அதில் வந்து யூஸ் ஆகும் கொஷின்ஸ் ஷூட் அவுட் ஆகும்போது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். இந்தியன் ஆரிஜின் ஆஸ்ட்ரோனட் கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ் இஸ் ஆல் செட் டு ஃப்ளை இன்டு ஸ்பேஸ் ஃபார் 3rd டைம். சுனிதா வில்லியம் 3rd டைமாக வந்து ஸ்பேஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்தியன் ஆரிஜின். டேஷ் ஹாஸ் லான்ச்டு த சாங்கி 6 ப்ரோப் டு கலெக்ட் சாம்பிள்ஸ் ஃபார் டார்க் சைட் ஆஃப் த மூன். டார்க் சைட் ஆஃப் த மூனுக்கு வந்து சைனா தான் லான்ச் பண்ணியிருக்குது. சாங்கி அவங்களோட சந்திரயான் வந்து சாங்கி 6. இந்தியா டு ஹோஸ்ட் 46th அண்டார்டிக் ட்ரெட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் இன் கொச்சி. எது ஹோஸ்ட் பண்ணியிருக்குன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. கொச்சியில் எது 46th அண்டார்டிக் ட்ரெட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு டேஷ் சேத்து எ லீடிங் இந்தியன் ஃபின்டெக் கம்பெனி அண்ட் பார்ட் ஆஃப் த ஃபைன் லேப்ஸ் குரூப் ஹேஸ் அன்வெயில்டு SESAME, India's first large language model LLM specially designed for the banking, financial services and insurance sector. சேத்து அன்றது ஒரு லீடிங் இந்தியன் ஃபின்டெக் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஹாஸ் ரீஅப்பாயிண்டட் மைக்கேல் மிஷுஸ்டின் ஆஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ரஷ்யா. யார்? விளாடிமிர் புட்டின் தான் பிரசிடென்ட். Next, DRDO and IIT Bhubaneswar join forces to advance defense technology research in electronics warfare, artificial intelligence surveillance, power systems and radar system. இது எல்லாத்துலேயுமே வந்து MOU போட்டிருப்பாங்க. DRDO and IIT Bhubaneswar. Next, NASA announces plan to build first railway system on moon. யார்? நாசாக்காரங்க தான். நெக்ஸ்ட்டு entrepreneur and pilot Gopichand Thotakura becomes the first Indian space tourist on the Blue Origin NS-25 mission. ஸ்பேஸ்க்கு வந்து டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட் யார் போகிறாங்கன்னா கோபிச்சந்த் தோத்தகுரா. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 6G டிவைஸ் லான்ச்டு எங்கன்னா ஜப்பானில். இந்தியா டு செட் பிகம் த 3rd நேஷன் டு லேண்ட் ஆன் மார்ஸ் ஆஃப்டர் USA, சைனா. இது நமக்கு ரொம்ப நாள் இருந்து தெரியும். ஃபஸ்ட்டு USA, நெக்ஸ்ட்டு சைனா, அப்புறமா வந்து இந்தியா. Next, India was the first Asian nation to reach a Martian orbit on its first attempt with the Mangalyaan mission in 2000. அப்போ மங்கள்யான் மிஷன் வந்து 2013 மார்ஸ் ஆர்பிட்டுக்காக எந்த கண்ட்ரி போட்டுச்சுன்னா இந்தியா. ஃபஸ்ட்டு ஏஷியன் நேஷனில் வந்து இந்தியா. வித்தவுட் ஃபைல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம ஆர்பிட்டில் வந்து கரெக்டாக சேட்டலைட்டை வந்து செலுத்திட்டோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ஹேஸ் announced plans to invest a staggering $4 billion in building cloud and artificial intelligence infrastructure in France. எது அனௌன்ஸ் பண்ணியிருக்குதுன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப் தான் வந்து எங்கள் ஃப்ரான்ஸ்க்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு அக்னிகுல் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்பேஸ் ராக்கெட் அக்னிபான் வித் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் யூஸ் பண்ணி அக்னிகுல் தான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ராக்கெட் அக்னிபான். நெக்ஸ்ட்டு டேஷ் லான்ச்சஸ் ஸ்மால் கிளைமேட் சேட்டலைட் டு ஸ்டடி எர்த் போல்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு யார் சேட்டலைட் விட போகிறாங்கன்னா நாசா தான் லான்ச் பண்ணியிருக்குது. சவுத் கொரியா ஹேஸ் அஃபிஷியலி லான்ச்டு இட்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி த கொரியா ஏரோஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். காசான்றது வந்து இப்போ நம்ம நாசா சொல்கிற மாதிரி காசான்றது வந்து சவுத் கொரியா அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் அக்வயர்ஸ் உமன்ஸ் வெல்னஸ் பிளாட்ஃபார்ம் சோஷியல் போட் டு போல்ஸ்டர் ஸ்மார்ட் ரிங் இன்னோவேஷன். வெல்னஸ் பிளாட்ஃபார்ம் சரிங்களா. நாய்ஸ் அக்வயர்ஸ் உமன்ஸ் வெல்னஸ் பிளாட்ஃபார்ம் சோஷியல் போட் டு போல்ஸ்டர் ஸ்மார்ட் ரிங் இன்னோவேஷன். நெக்ஸ்ட்டு டேஷ் அஸ்ட்ராஜெனிகா இன்டென்ஸ் டு பில்ட் அ 1.5 billion manufacturing facility in Singapore for antibody drug conjugates
enhancing global supply of its ADC antibody drug conjugates portfolio for cancer ட்ரீட்மெண்ட்காக இந்த ஆஸ்ட்ராஜெனிகா அவ்வளோ அது வந்து கேன்சரோட ட்ரக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கேன்சருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து எங்கே கொடுக்க போகிறாங்கன்னா சிங்கப்பூரில் தான் கொடுக்க போகிறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் பார்ப்போம். சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ சிஸ்டம் ஸ்மார்ட்கான ஒரு ஃபுல் இது பார்த்துக்கோங்க அப்ரிவேஷன். சூப்பர்சோனிக் மிசைல் assisted release of torpedo system successfully flight tested by DRDO of the Odisha coast. அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட் ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் ஹேஸ் டேக்கன் சார்ஜ் ஆஸ் த ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் ஆஃப் த ட்ரைனிங் கமாண்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்கள வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மிஸ் கார்கா கார்ப்ஸ் வந்து அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் த ஆர்மிஸ் வெஸ்டர்ன் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் a 3-day ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வித் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் அட் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இன் பஞ்சாப். எந்த ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்குன்னா கார்கா கார்ப்ஸ். அதிலே வெரைட்டியான கார்ப்ஸ்க்கு பேர் வச்சுருப்பாங்க. பஞ்சாபில் இன்வால்வ் ஆனது கார்கா ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து IAF கண்டக்ட்ஸ் பாம்பே பக்கெட் ஆப்ரேஷன் டு கம்பேட் ஃபாரஸ்ட் ஃபயர் இன் உத்தரகாண்ட். சரிங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் தான் வந்து பாம்பே பக்கெட் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்குது. எதுக்காகனா ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்து பீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரீசெண்ட் டெஸ்ட் ஆஃப் த பிஷும் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் இன் ஆக்ரா. எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னா போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்ராவில் underscores its role in Project Bishum aimed at providing swift and comprehensive medical help during emergency periodல வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மொபைல் ஹாஸ்பிட்டல் மாதிரி. நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி செட் டு ரிசீவ் ரஷ்யன் இக்லா-எஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுது, ரிசீவ் ரஷ்யனோட இக்லாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹேஸ் லேண்டட் இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ரஃபேல் அட் த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அலஸ்கா USA டு பார்ட்டிசிபேட் இன் த மல்டிநேஷ்னல் ரெட் ஃப்ளாக் 24 எக்ஸசைஸ். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நம்ம ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எதுனா ரஃபேல் வந்து இங்கே அலஸ்கா USAல வந்து போயிருக்குது, அங்கே ரீச் ஆகிருக்குது. எதுக்குன்னா இந்த ரெட் ஃப்ளாக் 24 எக்ஸசைஸில் வந்து இது வந்து மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் கண்டக்ட் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ஆஃப் ASMPA சூப்பர்சோனிக் நியூக்ளியர் மிசைல். சரிங்களா, ஃப்ரான்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு DRDO சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளைட் டெஸ்டட் த ருத்ரம் 2 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் ஃப்ரம் த Su-30 MK1 platform of the Indian Air Force of the coast of Odisha. ருத்ரம் 2ன்றது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குங்க. அது வந்து ஏர் டு சர்ஃபேஸ், ஏர் டு ஏரு, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் பார்க்கலாம். ICICI பேங்க் மார்க்கெட்டு கேபிட்டலைசேஷன் சர்பாசஸ் 8 trillion வந்து சர்பாஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு FI நியோ பேங்கிங் ஸ்டார்ட் அப் செக்யூர்ட் அண்ட் NBFC லைசன்ஸ் ஃப்ரம் த RBIலேருந்து FI வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க் கொலாபரேட்ஸ் வித் ANQ டு லான்ச் PI அண்ட் PHI கிரெடிட் கார்ட்ஸ் எய்மிங் டு பிளெண்ட் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் வித் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ். எது பண்ணியிருக்குதுன்னா எஸ் பேங்க். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நேம் சஞ்சீவ் நோட்டியால் ஆஸ் MD அண்ட் CEO. நெக்ஸ்ட் RBI லிஃப்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பேங்க் ஆஃப் பரோடாஸ் பாப் வோல்ஸ் மொபைல் ஆப். அது மேலே இருக்கிற வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தூக்கி இருக்குது. RBI approves Quant MF to raise stake in RBI Bank. Next, LIC granted 3-year extension by SEBI to achieve 10% public share holding. LIC தான் வந்து கிராண்ட் பண்ணியிருக்குது. Bank of Maharashtra tops among the public sector unit banks in business growth in financial year 2024. இது Bank of Maharashtra. Government will receive 30% more dividend from public sector banks in financial year 2024. The total dividends from the PSBs are estimated at 18,013 crore for financial year 2024. Then government will receive 30% more dividends from the public sector banks. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க் லான்ச்சஸ் எஸ் கிராண்டியர் ஃபார் எலைட் கஸ்டமர்ஸ். எந்த பேங்க்னா
எஸ் பேங்க் தான் பேர்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் சைன்ஸ் அ பேங்க் அசூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் with Jana SFB to increases insurance penetration. Next, Airbus Helicopters and SIDBI Small Industrial Development Bank of India for promoting financing developing MSME sector has signed a memorandum of understanding for financing the purchase of Airbus helicopters in India. இது Airbus Helicopters and SIDBI இந்த சர்வீசஸ்க்காக அவங்க வந்து MOU போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு HDFC Bank divest its entire 3.20% stake in Protein Ego Technologies for 150 crore while Nippon India Mutual Fund acquires a 3.16% stakes for 148 crores. RBI unveils Pravah portal. In a portal, Pravah portal retail direct to mobile app on fintech repository. அதுக்கு ஆர்பிஐ தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்குது, பிரவாஹ் போர்ட்டல். நெக்ஸ்ட் வந்து HSBC அண்ட் SBI ஹாவ் இன்வெஸ்டட் 6.125 crore each to acquire 6.125% stakes in CCIL IFSC லிமிடெட். இந்த 2 பேங்க் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு பூனாவாலா பின்கார் பண்ண இண்ட் பேங்க் லான்ச்சு கோ பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்குது. RBI imposes 1 crore penalty on ICICI Bank, 91 lakh on S Bank penalty போட்டிருக்குது. நெக்ஸ்ட் இன் 2023 the Asian Development Bank allocated 2.6 billion in sovereign loans to India targeting urban development, power industry and climate resilienceக்காக இவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்குது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். டாடா Consultancy Services on May 22 announced that it has bagged a deal to modernize the core banking technology of Bergen Bank. Next, Global Investment Bank Goldman Sachs has raised India's GDP growth forecast to எவ்வளோ வந்து கணிச்சிருக்காங்கன்னா 6.7% for calendar year 2024. GDP வந்து எந்த இயருக்கு எவ்வளோன்னு கணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கோல்ட்மேன் சாக்ஸ் ஹேஸ் raised இந்தியாஸ் GDP வந்து 6.7 சொல்லியிருக்காங்க 2024க்காக. பேங்கிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். மே மந்தில் என்னென்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் தினேஷ் குமார் டுக் சார்ஜ் ஆஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த செக்யூரிட்டி அப்பலேட் ட்ரிபுனல் SATக்கு வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 29 April 2024. யார்? தினேஷ் குமார். நெக்ஸ்ட் வந்து ரீசைலன்ஸ் ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீசஸ் ஹேஸ் ரிசீவ்டு அப்ரூவல் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹிதேஷ் குமார் சேத்தியா ஆஸ் இட்ஸ் நியூ MD அண்ட் CEO. எதுக்கு? ரிலையன்ஸ் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பிரதிமா சிங் IRS appointed as director in the Department of Promotion of Industries and Internal Trade DPIITக்கு வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிரதிமா சிங்கை. நெக்ஸ்ட் வந்து சசி பூஷன் சிங் அப்பாயிண்டட் செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் ஜூட் போர்டுக்கு யார்? சசி பூஷன் சிங். நெக்ஸ்ட் வந்து சஞ்சய குமார் மிஸ்ரா அப்பாயிண்டட் as the President of GST Appellate Tribunal. யார்? சஞ்சய் குமார் மிஸ்ரா GST. யூனிசெஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் ஆக்டர் கரீனா கபூர் கான் ஆஸ் நேஷ்னல் அம்பாசடர். யார்? யூனிசெஃப் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கரீனா கபூர் கான். குருகிராம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோப்ஸ் இன் யுஜ்வேந்திரா சஹால் ஆஸ் அம்பாசடர் டு பூஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட். குருகிராமோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரோப்ஸ் யாரை வந்து அம்பாசடராக போட்டிருக்காங்கன்னா யுஜ்வேந்திரா சஹால். நெக்ஸ்ட் பாருங்கள். சுஜய் ரெய்னா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the நியூ கண்ட்ரி மேனேஜர் ஃபார் இந்தியா பை விசா. யார்? சுஜய் ரெய்னா. நெக்ஸ்ட்டு சுபோத் குமார் ஹேஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் டைரக்டர் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். யார்? சுபோத் குமார் ஆயுஷ்க்கு. நெக்ஸ்ட் வந்து சஞ்சய் பல்லா அசூம்ஸ் ரோல் ஆஃப் சீஃப் ஆஃப் பர்சனல் இன் இந்தியன் நேவி. யார்? இந்தியன் நேவியோட சீஃப் பர்சனல் யார்? சஞ்சய் பல்லா. லாஸ்ட் மினிட்ல இந்த கலரில் எழுதியிருக்கிறது மட்டும் கூட பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த நேம் வந்து ஃப்ளாஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு IRDA அப்ரூவ்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த KK Misri as the chairman of HDFC Life. யார்? KK Misri. Next, Lawson and Toubro announced that it was elevating R. Shankar Raman as the president. R. Shankar Raman. SBI General Insurance appoints யார்? Jaya Tripathi as head of Key Relations Group. Next, N.
Chandrasekaran, the chairman of the Tata Sons, is to assume the role of chairman at the Tata Electronics. நிறைய இப்போ வந்து ஹொசூர் ரீஜனில் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் நல்லா ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகிருக்குது இல்லையா, அதோட அப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸோட சேர்மன் வந்து என் சந்திரசேகரன். நெக்ஸ்ட் திலீப் சங்கானி எலெக்டட் ஆஸ் சேர்மன் ஆஃப் த இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் இப்கோ. இப்கோவோட சேர்மன் யாருன்னு திலீப் சங்கானி. நெக்ஸ்ட் விப்ரோ, a leading IT major, has announced the appointment of Vinay Firake as the Chief Executive Officer for Asia, Pacific, India, Middle East and Africa. Chief Executive CEO வந்து வினய் ஃபிராக்கே. நெக்ஸ்ட் வந்து இடா ஷீஷா நாக்ரங் has been appointed as the first woman DGP. டிஜிபி எந்த ஸ்டேட்டுக்குன்னா மேகாலயாவுக்கு. இடா ஷீஷா நாக்ரங் மேகாலயாவோட டிஜிபி. நெக்ஸ்ட்டு NASA has named David Salvagnini as the agency's first chief artificial intelligence officer. யார்? டேவிட் சல்வாக்னினி. நெக்ஸ்ட்டு கபில் சிபால் elected as the president of Supreme Court Bar Association. சுப்ரீம் கோர்ட்டில் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட் கபில் சிபால். நெக்ஸ்ட்டு வைவி கிருஷ்ணா அண்ட் என் வேணுகோபால் அப்பாயிண்டட் as additional directors in CBI. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் RBI approves appointment of பிரதீப் நடராஜன் as IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இடியா வந்து பிரதீப் நட்ராஜன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் அப்பாயிண்ட்ஸ் ருஷப் காந்தி ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ. இந்தியாஸ் ஃபஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது? ருஷப் காந்தி ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ. நெக்ஸ்ட்டு சஞ்சீவ் பூரி, சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ITC, has taken over as the president of CII for the 2024-25 பீரியடுக்கு வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் ரமேஷ் பாபு வி ஆஸ் மெம்பர் இன் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். கமிஷனுக்கு வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரமேஷ் பாபுவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேதா ஆஹிர் எலெக்டட் அஸ் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. நாஃபெட் சேர்மன் யாருன்னா வந்து ஜேதா ஆஹிர். சோனி அப்பாயிண்ட்ஸ் டிஷ்னி வெட்டரின் கௌரவ் பானர்ஜி ஆஸ் நியூ இந்தியா சிஇஓ. சோனி யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்குதுன்னா கௌரவ் பானர்ஜி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு த நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி NARCL இந்தியா ஸ்டேட் ஓன்டு பேட் பேங்க் ஹேஸ் அப்பாயிண்டட் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது? பி சந்தோஷ் ஆஸ் நியூ MD அண்ட் CEO. IRDA அப்ரூவ்ஸ் சந்தீப் பத்ரா ஆஸ் ICICI ப்ருடென்ஷியல் போர்டு சேர்மன். சந்தீப் பத்ரா. நெக்ஸ்ட்டு முத்தூட் ப்ளூ ஹேஸ் அனௌன்ஸ்டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஷாருக் கான் ஆஸ் இட்ஸ் நியூ பிராண்ட் அம்பாசடர். யார்? முத்தூட் ப்ளூ. யாரை வந்து அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்குதுன்னா ஷாருக் கானை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ராகேஷ் ரஞ்சன் ஆஸ் சேர்மன் ஆஃப் SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நிறைய கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து SSCக்கு அப்பாயிண்ட் பண்ணவங்கள வந்து ராகேஷ் ரஞ்சன் அவங்கள வந்து சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். அமுல் பிகம்ஸ் அஃபிஷியல் ஸ்பான்சர் இன் T20 வேர்ல்டு கப் 2024 ஃபார் USA, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா. இது இவங்க 3 நேஷன்ஸ்க்குமே வந்து யார் வந்து ஸ்பான்சர்னா அமுல். ICC இம்ப்ரூவ்ஸ் 5-year பேன் ஆன் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் யாருன்னா டேவன் தாமஸ் ஃபார் ஆன்டி கரப்ஷன் பிரீச்சஸ். 5 year வந்து பேன் பண்ணியிருக்குது. இந்தியா டு ஹோஸ்ட் 2025 BWF வேர்ல்டு ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்கன்னா கவுஹாத்தி, அஸ்ஸாமில். ஜப்பான், உஸ்பெகிஸ்தான், Iraq have all secured their places in the Olympic football tournament. யார்? ஜப்பானு, உஸ்பெகிஸ்தானு, ஈராக்கு. ஃபுட்பால் தான் வந்து வேர்ல்டுலேயே டாப்பில் இருக்கிற கேம், தெரியும் இல்லையா. இந்த தாமஸ் அண்ட் உபர் கப் 2024 வின்னர் வந்து சைனா. மியாமி கிராண்ட் பிரிக்ஸ் வின்னர் வந்து 2024 லாண்டோ நோரிஸ். 36 லாலிகா டைட்டில் வின்னர் யாருன்னு ரியல் மேட்ரிட். யுஜ்வேந்திர சஹால் கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி டு பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு 350 T20 விக்கெட்ஸ். யார்? யுஜ்வேந்திர சஹால். நெக்ஸ்ட் அமுல் பிகம்ஸ் அஃபிஷியல் ஸ்பான்சர் ஆஃப் ஸ்ரீலங்கா மென்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபார் T20 வேர்ல்டு கப் 2024. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ரெஸ்லிங் ஹேஸ் ப்ரொவிஷனலி சஸ்பெண்டட் இந்தியன் ரெஸ்லர் யார்? பஜ்ரங் புனியா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்டில் December 31, 2024 ஃபாலோயிங் ஹிஸ் சஸ்பென்ஷன் பை நாடானா வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஃபார் ஹிஸ் ரிப்யூசல் டு ப்ரொவைட் யூரின் சாம்பிள் கொடுக்காதனால பேன் பண்ணியிருக்குதான்.
நியூசிலாண்ட்ஸ் கோலின் முன்ரோ அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். யார்? கோலின் முன்ரோ. நெக்ஸ்ட்டு நீரஜ் சோப்ரா ஃபினிஷஸ் செகண்ட் வித் 88.36 மீட்டர் த்ரோ இன் தோஹா டைமண்ட் லீக். யார்? நீரஜ் சோப்ரா. ஜப்பான் வின்ஸ் மெய்டன் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி ட்ரோஃபி. மெய்டன் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி ட்ரோஃபி யார் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பான் தான் வின் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேரிசன் வின்ஸ் சூப்பர் பெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் போலாண்ட் வித் 10 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்கில் வந்து கேரிசன் வந்து வின் பண்ணியிருக்காரு. 2024 ஃப்ரெஞ்ச் மோட்டோ ஜிபி வின்னர் வந்து ஜார்ஜ் மார்டின். நெக்ஸ்ட் இந்தியா ஒன் 3 கோல்டு அண்ட் 2 bronze மெடல்ஸ் அட் த 2024 ஏஷியன் ஓப்பன் பிக்கல் பால் சாம்பியன்ஷிப் இன் வியட்நாம் இன் மே 2024. நெக்ஸ்ட்டு ஷாம் நிக்கில் ஃப்ரம் தமிழ்நாடு பிகம்ஸ் இந்தியாஸ் 85th செஸ் கிராண்ட் மாஸ்டர். யார்? ஷாம் நிக்கில். நெக்ஸ்ட்டு சுனில் சேத்ரி அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்லேருந்து சுனில் சேத்ரி வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நந்தினி டைரி டு ஸ்பான்சர் ஃபார் ஸ்காட்லாண்ட் ஃபார் T20 வேர்ல்டு கப். ஸ்காட்லாண்டில் நடக்கிற T20 வேர்ல்டு கப்க்கு யார் ஸ்பான்சர்? நந்தினி டைரி. இந்தியன் பேரா அத்லெட்டிக் தீப்தி ஜீவன்ஜி set a world record of 55.06 seconds in the women's 400 meter T20 category and wins the gold medal. யார்? தீப்தி ஜீவன்ஜி. நெக்ஸ்ட் இந்தியாஸ் சத்வித் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி defeated the Chinese para Chenbo-yang Liu Ji 21-15 21-15 to win the Thailand Open title in men's double eventல. Next Alexander Zverev won the single title of the Italian Open tennis. Italian Open tennis யார்? Alexander Zverev. Tournament while the women's single title was won by Iga Swiatek. Next வந்து நீரஜ் சோப்ரா clinched the gold medal in the men's javelin throw event with the modest 82.27 meter effort at the Federation Cup 2024 the athletic meet in புவனேஸ்வர் ஒடிசா. யார் வின் பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல்னா ஜாவ்லின் த்ரோனாலே வந்து நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஃபர்ஸ்டப்பன் ட்ரம்ப்ஸ் வின்ஸ் த எமிலியா ரொமாக்னா கிராண்ட் பிரிக்ஸ். யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்டப்பன். நெக்ஸ்ட்டு டேஷ் வின்ஸ் மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் யாருன்னா சார்லஸ் லெக்லெர்க். நெக்ஸ்ட்டு ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மே மந்த் யாருன்னா வந்து முகமது வாசிம். அதே மாதிரி ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் மே மந்த் யாருன்னா ஹைலி மேத்யூஸ். நெக்ஸ்ட்டு தீபா கர்மாக்கர் கிளின்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் இன் ஏஷியன் சாம்பியன்ஷிப். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஷாஹித் அஃப்ரிடி அப்பாயிண்டட் அஸ் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் பிராண்ட் அம்பாசடர். T20 ஓட பிராண்ட் அம்பாசடர் ஷாஹித் அஃப்ரிடி. நெக்ஸ்ட் வந்து இந்தியா சிம்ரான் சர்மா wins gold medal at World Para Athletic Championship. Next Dinesh Karthik announced retirement from IPL. ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, அப்போ தான் வந்து நேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.